ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறோன்னா, நம்மளோட கார்ஸ் இருக்கும். ஸோ அந்த கார்ஸ்க்குன்னு ஒரு லோகோஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் எல்லா கார்ஸ்க்குமே. ஸோ அதுக்கான ஹிஸ்ட்ரிஸ் வந்து நான் உங்ககிட்ட இப்போ சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. போகலாமா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்க்கக்கூடியது வந்து ரோல்ஸ் ராய்ஸ். ஸோ ரோல்ஸ் ராய்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லோரும் நமக்கு அதோட பிடிச்ச கார் அப்படின்னு கூட சொல்லலாம். அதோட ஸ்ட்ரக்சர் வைஸும் சரி, அதோட லுக் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கார்ஸ் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள், ஆக்சுவலி அந்த சிம்பிள் தான் இங்கே மேட்ரு இல்லையா? ஸோ அந்த சிம்பிளுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு மாதிரி ஜாய்ஃபுல்லாக, அதாவது ஒரு மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும் அண்ட் அது மாதிரி ஒரு ஜாய்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ட்ராவல் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து 1911 வந்துட்டு அதாவது சார்லஸ் ஸ்கைக் அப்படிங்கிறது வந்துட்டு இது வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான நிறைய மீனிங்ஸ் வந்து இப்போ நிறைய நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதாவது ஒரு வேளை கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா ஸோ அது வந்து அந்த சிம்பிள் வந்து உள்ளே இழுத்துக்கும், அந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் இதுக்கான மீனிங் என்னென்னா, நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது ஜாய்ஃபுல்லாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான். ஓகேவா? செகண்ட் ஒன்று ஆக்சுவலி பென்ஸ். ஆக்சுவலி அந்த ஒரு பென்ஸ் அந்த கார் மேலே வந்துட்டு அந்த சிம்பிள் வச்சாவே தனி கெத்து. ஸோ எனக்கு பர்சனலாக பிடிச்சது பென்ஸ் கார் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் வாங்குவோம், ஒரு நாள் வாங்கலாம். ஆனால் இப்போ என்ன அப்படின்னா அதுக்கான மீனிங் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். ஸோ என்னென்னா அதில் வந்து நமக்கு 3 ஸ்டார் மாதிரி இருக்கும், ஒரு சர்க்கிள்குள்ளே ஒரு 3 ஸ்டார் அப்படின்ட்டு. ஸோ இந்த 3 ஸ்டார் அப்படிங்கிறது எதை வந்து மீன் பண்ணுது அப்படின்னா, அதாவது இந்த காரில் யூஸ் பண்ணக்கூடிய என்ஜின் வந்துட்டு எல்லா இடத்துலையும் எல்லா வெஹிக்கல்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது லைக் நம்ம ஒரு ஸ்பேஸ்க்கு அனுப்புகிறோம், இல்லை நம்மளோட ட்ராவல்ஸ் ரோட்டில் போகிறது எதுவாக இருந்தாலும் எல்லா வெஹிக்கல்லையும் வந்துட்டு எங்களோட இன்ஜின் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இந்த ஓனர் என்ன பண்ணியிருக்காருன்னு அப்படின்னா, அதாவது மேலே குடிக்கக்கூடியது ஆகாயத்தையும், கீழே 2 ஸ்டார் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நீரையும் நிலத்தையும் குறிக்கக்கூடியது. எல்லா நீர்லேயும் சரி, நிலத்துலேயும் சரி, அண்டு வந்து வானத்துலேயும், இது எல்லா இடத்துலையும் எங்களோட வண்டியோட என்ஜின் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்பிள் வந்துட்டு அவர் மேக் பண்ணியிருக்காரு. தேர்ட் ஒன் ஆக்சுவலி என்ன அப்படின்னா ஆடினா நமக்கு வந்து அந்த ஒரு சிம்பிள் தான். ஓகே, இது வந்து இந்த ஒரு 4 ரவுண்டு பார்த்தா அது ஆடி நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அங்கே தான் அந்த காரோட ஒரு வெற்றி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் எல்லாத்துக்குமே. ஸோ அதில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4 வளையங்கள் ஏன் ஆடிக்கு இந்த சிம்பிள் வந்து இது பண்ணாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக ஆடி வந்துட்டு 4 கம்பெனிஸோடு வந்துட்டு இணைஞ்சு உருவாக்குனது தான் அந்த ஆடி கார். ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் ஆடி, இன்னொன்று வந்து ஹாச், இன்னொன்று வந்து டிகேடபிள்யூ, இன்னொன்று வந்து வாண்டர். ஸோ இந்த 4 கம்பெனிஸும் சேர்ந்து உருவாக்குனதுனால அந்த 4 வளையங்கள் இருக்கும் ஒன்றாவே. ஓகேவா? ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா BMW. ஸோ BMW வந்துட்டு நமக்கு என்னென்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு ப்ளூ ஒயிட் ப்ளூ. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் தான் இவங்க வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. இது என்ன ஆக்சுவலி ஏன் இது வந்து ஒரு மாதிரி இருக்குது லைக், ஆனால் இது யூனிக்காக இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி ஜெர்மனியில் பாவேரியா அப்படிங்கிற ஒரு அரசு வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த மாகாணத்துக்கோட அஃபிஷியல் ஃப்ளாகு வந்து என்ன கலர் அப்படின்னா இந்த ப்ளூவும் ஒயிட்டும், இந்த 2 கலரில் இருக்கக்கூடியதான். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு BMWவோட சிம்பிளும் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து BMW ஃபஸ்ட்டு வந்துட்டு ராஃப் மோட்டர்ஸ் அப்படிங்கிறதா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் 1917 தான் நமக்கு வந்து BMW அப்படிங்கிறது ஒன்று நமக்கு சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் லம்போகினி. ஸோ லம்போகினி அப்படிங்கும்போது அந்த காரோட லைக் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும் அதோட லுக்கு அண்ட் ஸ்ட்ரக்சர் மீன் காரோட டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி நிறைய பாய்ஸ்க்கு வந்து இது பிடிச்சிருக்கும். நம்ம ஊர் ரோட்டில் அதாவது லம்போகினி வந்து ஓட்டணும் அந்த மாதிரி நிறையா நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாய்ஸ் சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஆக்சுவலி வந்து இந்த லம்போகினியில் வந்துட்டு லைக் வந்து பேக்ரவுண்டில் வந்துட்டு பிளாக் கலரில் இருக்கும் அண்ட் அதோட பார்டரில் வந்துட்டு கோல்டன் கலர் இருக்கும் அண்ட் உள்ளே வந்து காலை சின்னம் இருக்கும் இல்லையா? ஸோ இது என்ன அப்படின்னா, அதோட ஓனர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ரிஷப ராசிக்காரராம் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்துட்டு அதோட சின்னம் அது என்னது, ரிஷப ராசிக்கு வந்துட்டு காலை தான் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு ரொம்ப கோபமாக இருக்க மாதிரி
மாதிரி அதில் வந்து வச்சுருக்காரு. அண்ட் இந்த பேக்ரவுண்டில் இருக்க பிளாக் கலருக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு பவர், ஓகேவா, பவரும் ரொம்ப ஒரு அந்தஸ்து அந்த மாதிரியெல்லாம் சொல்லி, ஸோ அதுக்கு மீனிங் அதுதான். அண்ட் அந்த ஒயிட் கலரில் கோல்டன் கலரில் இருக்கும் இல்லைங்களா பார்டரில், ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பாரம்பரியத்தை வந்துட்டு இருக்குது. அதாவது இத்தாலி நாட்டோட பாரம்பரிய விளையாட்டு வந்து என்னென்னா எருது விளையாட்டு தான். ஸோ அதனால் அந்த எருதை வந்துட்டு காளை வந்துட்டு ரொம்ப கோபமாக இருக்கிற காளையை வந்துட்டு அதில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபெராரியில் வந்து இப்படி குதிரை துள்ளிட்டு இருக்க மாதிரி நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் வந்துட்டு பராக்கா அப்படிங்கிற ஒரு போர் பைலட், அதாவது விமானத்தில் போர் புரிஞ்சிட்ருக்க பைலட் வந்துட்டு இறந்து போயிடுறாரு. ஸோ இவருக்கு இப்போ மரியாதை செலுத்துறதுக்காக வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த விமானத்தில் 2 சைட்லேயும் வந்துட்டு ஒரு துள்ளி குதிக்கிற மாதிரி அந்த குதிரை ஆக்சுவலி அவர் வச்சுருக்காரு. ஸோ அதே அவருக்கு மரியாதை செலுத்துறதுக்காக ஃபெராரியோட ஓனர் என்சோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னோட காரில் அந்த குதிரையோட சிம்பலை தூக்கி வந்து அப்படிங்க வச்சுருக்காரு. ஸோ இதுதான் மீனிங், ஓகேவா. ஸோ கண்டிப்பாக மேக்ஸிமம் இந்த வீடியோஸில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாக பேசியிருந்திருப்பேன். அண்டு உங்களுக்கு மேக்ஸிமம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.